ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்கணும். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கூப்பிட்டு, என்ன மல்லி என்னுடைய கோட்டை போட்டு ஏதோ வந்து என்னவே வந்து அடைஞ்சிட்ட மாதிரி வந்து சந்தோஷப்பட்டு ஃபோட்டோலாம் வேறு எடுத்துகிட்டு இருக்குந்தே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா, இல்லை உங்கள் கோட்டை வந்து நான் வந்து போடலை, என்னுடைய பெரியம்மா தான் வந்து போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ வந்து இதை வேணால் ஈஸியாக வந்து ஆடையிலாமா தவிர என்றைக்குமே வந்து என் மனசில் வந்து இடம் முடிக்கணும்னு மட்டும் நினைக்காத. வெண்பாவுக்கு வந்து நீ வந்து தாய் பாசத்தை காட்டி அந்த மூலமாக வந்து என்னை வந்து அடையின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன். வெண்பா ஏன்னா என்னுடைய உயிர், அது உனக்கே வந்து தெரியும். அது மூலமாக வந்து என் மனசில் வந்து இடம் முடிக்கலான்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டை நீ போட்டதுனால வந்து நான் இந்த கோட்டை வந்து போட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து போட்டு போவேன். ஏன்னா வந்து இது வந்து என்னுடைய கோட்டு. இது வந்து நீ யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு யார் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் இது வந்து போட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து என் ட்ரெஸ்ஸில் வந்து கையை வைக்கிற வேலை வச்சுக்காத மல்லி, இது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த வீட்டில் வந்து நீ ஒரு டேபிள் சேர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நம்மளுடைய மல்லி வந்து ரொம்பவுமே வந்து வருத்தப்பட்டு ரொம்பவுமே கவலைப்படுறாங்க. இது நம்மளுடைய அன்னபூர்ணியம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டை வச்சு ஏதாவது ஒரு கெமிஸ்ட்ரியை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதுக்கு எதிர்மாறாக வந்து நடந்துருச்சுங்க. நம்மளுடைய விஜய் வந்து கோவப்பட்டு மல்லியை திட்டினது தாங்க வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சரி நம்ம ஒன்று பிளான் பண்ணால் நடந்தது ஒன்றா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா அதே கோட்டை வந்து மாட்டிக்கிட்டு சும்மா பேகை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி விறுவிறுப்பாக வந்து கிளம்பி போக போகிறாருங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா, அந்த ராஜேஸ்வரி எல்லாம் பார்த்திங்கன்னா போதுமான கேள்வி எல்லாருமே வந்து நம்முடைய எங்கே விஜய் வந்து ஆஃபீஸ் போயிட்டானா போகலை அப்படின்ற மாதிரி வந்து கதவை அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்காக பார்த்திங்கன்னா விஜய் வந்து கதவை திறந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து விடக்கூடாது, இன்றைக்கி வந்து இங்கேயே வந்து லாக் பண்ணி அவங்க கையில் வந்து பேசிடணும், விட்டோம்னா அவனை வந்து பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக பார்த்திங்கன்னா எதுக்கு 3 பேர் வந்து இப்படி கூட்டமாக வந்து உட்காந்துருக்காங்க, அது யாரோ ஒருத்தர் வக்கீல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கானே, ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, இதை வந்து நம்ம வந்து தடுக்காது விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் இருக்காங்க. நம்மளுடைய விஜய் வந்து கீழே போனோம் பார்த்திங்கன்னா, விஜய் வா உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளுடைய விஜய்கிட்ட பார்த்திங்கன்னா நைஸாக வந்து பேசுகிறாங்க. வக்கீல் சார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சார் உங்கள் வீட்டில் தான் வந்து வர சொன்னாங்க, ஏதோ வந்து இப்போ டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது வந்து அவங்க ராஜேஸ்வரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுக்காக வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், இதெல்லாம் வந்து நடக்க வேண்டியது தான், நீ வந்து ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து நீ வந்து மல்லியை வந்து டிவோர்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி பேச போகிறாங்க. இதில் தாங்க வந்து செம்ம ட்விஸ்ட் வந்து இருக்க போது நம்ம அன்னபூர்ணியமாக வந்து வைக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் எது நடக்குது இந்த வீடியோ லைக் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.